மகரம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியால் ஒரு தெளிவும் வலியும் பிறக்கும். இந்த 7ஆம் பாவகத்துக்கு குரு வர்றது நன்மை தீமை கலந்த கலவையான பலனை தான் கொடுக்கும். இந்த குரு பகவான் 7ஆம் இடம் கேந்திரத்துல வரும்போது நன்மையும் செய்வார், தீமையும் செய்வார். குறிப்பா 7ஆம் இடத்துல குரு வர்றதுனால வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அல்லது கூட்டாளிகளுடன் மன வருத்தங்கள் போன்றவையும் சில பேருக்கு ஏற்படும். வாழ்க்கை துணைவர் வகையில செலவுகள் ஏற்படும். அதே சமயத்துல நன்மைன்னு பார்க்கும்போது திருமணமாக அதனுடைய திருமணமாகும், காதல் கனியும் அல்லது காதல் வெற்றி அடையும். ஆல்ரெடி காதல்ல இருப்பவங்க வேலையே இல்லை, வேலையை விட்டுட்டேன், இன்னும் 7.5 சனி முடிஞ்சு போச்சு, ஆனா வேலை கிடைக்கல, வேலை இல்லாம இருக்கிற. அதே சமயத்துல இன்னும் முடிவில்லாத சோகம் முடிவு பெறவில்லை, தெளிவில்லாம தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படின்னாக்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் வேலை விஷயமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், நன்மைகள் ஏற்படும். வழக்குகள் இருக்குன்னா கூட வழக்குகள் வெற்றி ஏற்படும். அது சொத்து பிரச்சனை, தொழில் பிரச்சனை அல்லது டிவோர்ஸ் கேஸ் போன்றவை எதா இருந்தாலையும் அந்த வழக்குல ஒரு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். இப்படி குரு பயிற்சியால சில தீமைகள் இருந்தாலும் நன்மைகளும் நிறையவே இருக்கு. 3 குடியவன் உச்சம் அடைகிறதுனால நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, உங்களுடைய கடுமையான முயற்சி வெற்றி அடையும். நாம செய்யக்கூடிய முயற்சி கேட்டது தான் எல்லாமே பலன்லாம். நம்ம எந்த முயற்சியும் செய்யலன்னா எந்த பலனும் இல்லை. அந்த வகையில 3 குடியும் உச்சமாகிறதுனால தேங்கி இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் வெளிச்சம் பெறும், ஒளி பிறக்கும். அதன் மூலம் முயற்சி நிறைய செய்வீங்க, வெற்றி அடைவீங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே சமயத்துல இந்த நாடி ஜோதிட அடிப்படையில உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கடகத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தின் அடிப்படையிலும் சில பலன்கள் நடைபெறும். அந்த வகையிலுமே நம்ம இந்த வீடியோவை கொஞ்சம் பார்க்கலாம். இது ஒரு பொது பலனா தான் பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். நீங்க விருப்பப்பட்டாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க, உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மகரம் ராசிக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கு, 12ஆம் பாவகத்தை பார்க்குது. உடலான பிரச்சனை, தொந்தரவுகள், வழக்குகள், எதிரி தொல்லைகள், அதே போல கூட்டாளிகளுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். எதிர்பாலினர் உறவில் சில பிரச்சனைகளும் இன்னமும் தீராம சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? இந்த குரு 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால நன்மைகள் நடக்கும், தீமையும் நடக்கும். அது என்னன்றது நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஏற்படுகிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில 12 மாதத்துக்கு ஒரு ராசியில் இருக்கும். அந்த வகையில 2027 மே மாசம் வரலும் இந்த கடகத்துலதான் இருக்கும். நடுவுல அதிசாரமா பயிற்சி ஆகும். அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரலும் அந்த டியூரேஷன்ல மட்டும் சிம்மத்துல குரு பகவான் வருவாரு அதிசார பயிற்சியாக. இந்த 7ஆம் பாவகத்துக்கு குரு வர்றதுனால நன்மைன்னு பார்க்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். இந்த குருவோட பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால ஒரு தெளிவும் ஒரு வழியும் பிறக்கும். குழப்பமா இருக்கு, எந்த ஒரு முடிவும் எடுக்கல, எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா கூட எனக்கு மன அழுத்தமா இருக்கு, டென்ஷனா இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த குழப்பம் தீரும், மன அழுத்தம் தீரும், டென்ஷன் தீரும், உடல்நல பாதிப்புகள் நீங்கும், அதற்குரிய மருத்துவங்கள் கிடைக்கும், ஒரு வெளிச்சம் பிறக்கும். சொல்ல போனா ஒரு தெளிவு, எதுலையுமே ஒரு தெளிவா திட்டமிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். அதாவது ஒரு தவறான முடிவு எடுக்கிறோம்னா தெளிவில்லாத காலத்துல அந்த முடிவு எடுத்திருப்போம். அதனால பாத்தீங்கன்னா பிற்காலத்துல நிறைய பிரச்சனை. ஒரு கல்யாணம் பண்ணும் போது கூட நம்ம தெளிவில்லாம இருந்து அதை முடிவு எடுத்திருந்தோம்னு வச்சுங்களேன், அந்த திருமண வாழ்க்கை நமக்கு ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு வீடு வாங்குறோம், அந்த நேரத்துல ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம், என்ன செய்யறது, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரியான சூழ்நிலையில இருக்கு. அந்த நேரத்துல அந்த வீடு வாங்கியிருக்கிறோம்னா அந்த வீட்டாலையும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தெளிவில்லாத காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் பாதகத்தையே கொடுக்குது. அது அனுபவத்துல நீங்களே உணர்ந்திருப்பீங்க. இந்த குரு ராசியை பார்க்கறதுனால தெளிவு கிடைக்கும், குழப்பம் நீங்கும், நல்ல முடிவு எடுப்பீங்க, முயற்சி செய்யலான்ற எண்ணம் வரும். வேலை போயிடுச்சின்னு சொல்லி ஃபெடப் ஆயிட்டு ஒரு தேங்கி ஒரு மூலையில இருக்காம முயற்சி செய்ய போறீங்க, வெளியில போக போறீங்க, 4 பேர்கிட்ட பேச போறீங்க, கம்யூனிகேட் பண்ண போறீங்க, வேலை தேட போறீங்க. அதன் மூலம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த எஃபோர்ட் போடுற அந்த எனர்ஜியை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு ராசியை பார்க்கறதுனால. அதே போல இந்த 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து உச்சமாகிறதுனால திடீர்னு ஒரு புகழும் ஒரு கௌரவமும் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும். கடந்த காலத்துல நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும், நல்லதே சொன்னா கூட ஏழையின் சொல் அம்பலம் ஏறவில்லை, ஏறெடுத்து யாரும் பார்க்கவில்லை என்று உலகம் உங்களை நிராகரிச்சிருக்கும். இந்த நிராகரிச்சு இந்த உலகத்துல நீங்க ஒரு ஆள்,
நீங்க ஒரு பெரிய ஆள், நீங்க ஒரு நல்ல மனுஷன், உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கு என்பதை உணர வைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதோடு நமக்கு நல்ல தசாபுக்தியும் நடக்குது அப்படின்னாக்க ஒரு திரிகோணத்துல அல்லது கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சுப வலு பெற்று அந்த கிரகத்தோட தசாபுக்தி இப்ப நடக்குதுன்னாக்க உங்க ஜாதகத்துல குருவும் நல்ல பலமாக இருக்கும் பட்சத்துல மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நன்மைகளை அடைய போறீங்க. சில பேர் கூட்டு தொழில மன வருத்தங்கள், அந்த கூட்டாளியை விட்டு விலகி தனித்து செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சில பேருக்கு இன்னும் வழக்குகள் முடியல, டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் வழக்கு முடியலன்றவங்களுக்கு வழக்கு முடிந்து உங்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்பு உங்க ஜாதகத்தில் இருக்குன்னா மறுமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. தைரியம் வீரியம் கூடும். சகோதரர்களுக்கு இளைய சகோதரர்களுக்கு நன்மை. அந்த தைரிய வீரியத்தால எதையும் சாதிக்கலான்ற ஒரு திட்டங்கள் வரும், அதன் மூலம் சாதிப்பீங்க. சில பேருக்குலாம் காதல் போன்றவை எல்லாம் கூட கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும். எதிர்பாலினர் உறவு இருக்கும், அந்த உறவு சக்சஸ் ஆகுமா, அது திருமணத்துல முடியுமான்ற கேள்வி ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு இல்லையா? அது பெற்றோர்களோட சம்மதத்திலேயே திருமணத்துல முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு. காதல் இருப்பவங்க உங்க ஜாதகத்துல அந்த காதல் சக்சஸ் ஆகணுன்ற அந்த பிராப்தம் இருக்கணும். நம்ம ஜாதகத்துல காதல் சக்சஸ் ஆகாது அப்படின்ற ஒரு பிராப்தம் இருக்கு. நாம ஒரு காதலிச்சுட்டு இருக்கிறோம்னாக்க அது ஒன் சைடா காதலிச்சுட்டு இருக்கிறோம்னா அதெல்லாம் சக்சஸ் ஆயிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நமக்கு அந்த பிராப்தம் இருக்கு. நம்ம ஜாதகப்படி நாம ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருக்கிறோம் அல்லது ஒரு பையனை காதலிச்சுட்டு இருக்கிறோம், அது உண்மையான காதல் அப்படின்ற பட்சத்துல அது சக்சஸ் ஆகும். அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் எதையுமே. அதே போல வேலையை கூட அரசு பணிக்காக நீங்க முயற்சி பண்றீங்கன்னாக்க உங்க ஜாதகத்துல அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு போறதுக்கான பிராப்தம் இருக்குன்னா நீங்க எழுதக்கூடிய தேர்வுகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்டே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த குருவை பொறுத்தவரை உங்க ராசிக்கு 11ஆம் பாவகத்தை பார்க்குது. தொழில் செய்யக்கூடியவங்க, பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபங்கள் வரும். பண வருமானம் இல்லை, தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? லாபங்கள் வரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு கூட தொழிலில் கௌரவம், மரியாதை, கூடுதல் பொறுப்புகள், சேலரி ஹைக் ஆகிறது போன்றவை ஏற்படும். வேலையே இல்லை இதுவரையிலன்றவங்க வேலை தேடி வேலைக்கு போகக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அதே போல இந்த ராசிக்கு 3ஆம் இடத்தையும் இந்த குரு பார்க்குது. 3ஆம் இடத்துல கூடிய சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய சிறுதூர பயணங்கள் செய்வீங்க. உங்க கம்யூனிகேஷனை சரியாக புரிந்து கொள்வார்கள், அதன் மூலம் வெற்றிகள் ஏற்படும். அப்போ குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய நன்மை தான். ஆனா தீமைன்னு பார்க்கும்போது அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? குரு பார்க்குற இடத்துல வளப்படுத்துவாரு. குரு 7ஆம் இடத்துல இருந்து அந்த இடத்தை கொஞ்சம் பாதிக்கவும் செய்வாரு. அந்த வகையில கூட்டு தொழில் இருப்பவங்க கூட்டாளியை விட்டு விலகிறது, கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வரும், அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடலான தொந்தரவு, பாதிப்பு, அவற்றுக்கு கொஞ்சம் செலவு செய்யறது போன்றவையும் ஏற்படும் இந்த காலகட்டத்திலேயே. அப்போ நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம், பொறுமையா தான் செயல்படணும். ஏற்கனவே திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை பட்டாச்சு, பிரிந்தாச்சு. சில பேருக்கு மறுமணம் ஆயிருக்கும், சில பேருக்கு பிரிந்து தனித்திருப்பீங்க. தனித்திருப்பவர்களுக்கு மறுமணம் ஆகும் அல்லது ஒரு துணை கிடைக்கும். அதே போல கல்யாணம் ஆயிடுச்சு, மறுமணமே கூட ஆயிடுச்சு, அல்லது திருமண வாழ்க்கையிலேயே கூட ஒன்னா இருக்கிறோம், ஒரே வீட்டுல இருக்கிறோம்னா கூட கொஞ்சம் மனஸ்தாபங்கள்லாம் வரும். கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் காரணமாக கூட கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். அப்பயும் நீங்க கொஞ்சம் வாழ்க்கை துணைவரையும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணீங்க, வீட்டை ஷிஃப்ட் பண்ணீங்க. அதே போல இந்த வீடு வாகனம் வாங்குறதுக்காக முயற்சி பண்றீங்கன்னா கூட அதெல்லாம் கூட சாத்தியமாகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகும். கூட இருக்கக்கூடிய மாணவர்களால அல்லது எதிர்ப்பாளினுடைய காதல், நட்பால. ஹையர் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கல்வியில கொஞ்சம் டைவர்ஷன் இருக்கும். ஆனால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சீங்கன்னா இந்த வருஷம் சப்போஸ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்கன்னாக்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லைன்னா பெண்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க படிக்கக்கூடிய மாணவர்கள். நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுக்கிறீங்க, எக்ஸாம் எழுத போறீங்க, நீட்டை பாஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா அப்படின்னாக்க உங்க ஜாதகத்துல மருத்துவம் படிக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க இந்த காலகட்டத்துல மெடிக்கல் சீட் கிடைச்சு நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். இல்லாம நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க உங்க சுய ஜாதகத்தை எடுத்துங்க. இந்த சுய ஜாதகத்துல ராசி கட்டத்துல உங்களுக்கு இந்த கடக ராசியில, இந்த கடகத்துல பாருங்க, இந்த கடகத்துல தான் குரு வரப்போறாரு. இந்த குரு வரக்கூடிய இந்த கடகத்துல என்ன கிரகம் உங்க ஜாதகத்துல இருக்குன்னு பாருங்க. இப்போ சனி இருக்குன்னாக்க தொழில புதிய வெற்றிகளை அடைவீங்க, புதிய திட்டங்களை போட்டு புதிய தொழில கையில் எடுப்பீங்க, அதன் மூலம் வெற்றி ஏற்படும். அரசு பணியில இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வரும் அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். தொழில பிரச்சனை நீங்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த கடகத்துல சப்போஸ் குருவே இருக்குனாலையும்
தொழில வெற்றி, புத்திரபாக்கியம் கிடைக்கிறது, திருமணம் ஆகிறது, வாழ்க்கையில ஒரு படி மேல உயர்றது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே இந்த கடகத்துல உங்க ஜாதகத்துல சூரியன் இருக்குன்னாலும் பாசிட்டிவ் தான். தொழில மதிப்பு மரியாதை ஏற்படுறது, தந்தைக்கு நன்மை, தந்தையின் உடல்நலத்தில் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கிறது, தந்தையால் ஆதாயம், உயர் பதவிக்கு போகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமும் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. செவ்வாய் இருக்கு கடகத்துல உங்க ஜாதகத்துல, இந்த இடத்துல கடகத்துல செவ்வாய் இருக்குன்னாலையும் செவ்வாய் மேல கோச்சார குரு போகக்கூடிய காலகட்டத்துல திருமணமாகாத பெண்களாக இருந்தீங்கன்னாக திருமணமாகும், சகோதர வழி உறவுகள் பலப்படும், அல்லது சகோதரருக்கே நன்மைகள் நடக்கும், செலவு சொத்து போன்றவை வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதே போல கடன் வாங்கியாவது வாங்குவீங்க. சுக்கிரன் இருக்குனாலையும் இந்த கடகத்துல சுக்கிரன் இருந்தாலையும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பெண்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அதே போல திருமணம் ஆகாத ஆண்களாக இருக்கீங்கன்னாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கடகத்துல புதன் இருக்கு உங்க ஜாதகத்துல அப்படின்னாக்க, இந்த புதன் மேல கோச்சார குரு போகும்போது கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆல்ரெடி நீங்க படிச்சிருந்தா கூட புதுசா கத்துக்கணும், புதுசா ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும். புதுசா லேர்ன் பண்ணுவீங்க, சக்சஸ் பண்ணுவீங்க, தொழில அதை பயன்படுத்துவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் கல்வியில நல்ல கான்சன்ட்ரேஷன் வரும், முன்னேற்றங்கள் ஏற்படும். அல்லது நீங்க விரும்பிய கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இந்த புதன் இருந்தாக மெடிக்கலா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற கோர்ஸா இருந்தாலும் நீங்க விரும்பிய கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. என் ஜாதகத்துல இந்த கடகத்துல எந்த கிரகமும் இல்லை, எனக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்க சில பேர் கேட்பீங்க. கண்டிப்பா பொது பலன்ல நான் சொன்ன விஷயங்கள் மேக்சிமம் நடக்கும். அதே சமயத்தில் நமக்கு நல்ல தசாபுக்தி நடக்குது. குருவும் நம்ம ஜாதகத்துல பலமா இருக்கிறாரு, வர்க்க பலத்தோடு இருக்கிறாரு, நீசமாகல, அஸ்தங்கமாகல, அல்லது பகை வீட்டுல இல்லை அப்படின்னாக்க இந்த குரு பயிற்சியால எந்த கிரகமும் கடகத்தில் இல்லைனாலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நம்ம தசாபுக்தி நல்லதா நடக்கிற பட்சத்தில் அதுதான் 90%. அப்போ மேக்சிமம் உங்களுக்கு நல்ல பலனே தான் நடக்கும். மாற்றங்களை சந்திப்பீங்க, ஒரு தெளிவாக இருப்பீங்க, முடிவு நல்ல முடிவா எடுத்து வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. இந்த கடகத்துல சப்போஸ் ராகு இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு பண பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ராகு இருக்கு அப்படின்னாக்க அதன் மேல கோச்சார குரு செயல்படக்கூடிய காலகட்டத்துல புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஆனாலும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தட்டுப்பாடா இருக்கும். பண விஷயத்துல திட்டமிட்டு செலவு பண்ணணும், புதிய கடன் வாங்காம இருக்கணும், இல்லைன்னா கடனுடைய அழுத்தங்கள் ஏற்படும். அதே இடத்துல கடகத்துல கேது இருக்குன்னு வச்சிங்களேன், பண பிரச்சனைகளை உருவாக்கும், கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும், ஆன்மீகத்துல அதிக ஈடுபாட்டை ஏற்படுத்தும், மகான்கள் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வருவீங்க, தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். ஈவன் ராகு இருந்தாலையும் தொலைதூர பயணங்கள், ஊர் மாற்றம், இடமாற்றங்கள் சாத்தியமாகும். அப்போ ராகு கேது இந்த 7ஆம் இடத்துல இருந்தாக கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கு, அதை நாம தெரிஞ்சுக்கணும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னாக்க, நீங்க அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி சிலைக்கு பாத்தீங்கன்னாக்க நீங்க வியாழக்கிழமையில மஞ்சள் நிறத்தில் 2 அங்கவஸ்திரம் சாத்தி, கொண்டக்கடலை மாலை சாத்தி ஒரு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சீங்க. ஒரு முறையாவது செய்யுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நெய் தீபம் போட்டுட்டு வரணும். அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். குருமார்கள், ஆசிரியர்கள், கோவில்ல பூஜை செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஆடை தானம் செய்யறதுமே உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அதாவது மதிக்கத்தக்க மனிதர்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க, உங்களுக்கு ஒரு மதிப்பும் பெருமையும் பணமும் வரும். அதே போல திருச்செந்தூர் முருகபெருமானை போய் தரிசிச்சுட்டு வர்றது, அங்க தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் போட்டுட்டு வர்றதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.